இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அது என்ன தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ என்ன சொல்றேன், வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி கவுண்டர் சிக்கன். ஷார்ட் ஆஃப் அப்புறம் தான் CCC. இப்போ நம்ம ஷாப்போட நேம் வந்து நம்ம பார்த்து சர்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு ஈஸியாக தெரிஞ்சதுனால CCC. ஷாப்ல வந்து அப்புறம் ஐகானிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு சொன்னா நான் பிச்சில் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸோட எங்க லொக்கேட் இருக்கு இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் சைடாக சொல்லுவாங்க. காஞ்சிலால் கல்யாண மண்டபம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரசாத் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏன்னா சைதாப்பேட்ல வந்து புதுசாக வந்து ஃப்ரைட் சிக்கன் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஷாப் நேம் என்ன ப்ரோ? நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி கவுண்டர் சிக்கன். ஷார்ட் ஆஃப் அப்புறம் தான் CCC. இப்போ நம்ம ஷாப்போட நேம் வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு ஈஸியாக தெரிஞ்சதுனால CCC. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கிறிஸ்பி கவுண்டர் சிக்கன். ஷாப் கரெக்டா எங்க லொக்கேட் இருக்கு? இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது வெஸ்ட் சைதாப்பேட் சொல்லுவாங்க. சைதாப்பேட் கிடையாது, வெஸ்ட் சைதாப்பேட். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்ல மாந்தோப்பு ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கவர்மெண்ட் ஸ்கூலு. அது பக்கத்துல அம்மா பார்க் இருக்கு. அது பக்கத்துல தெரியாதவங்க காந்திலால் கல்யாண மண்டபம்னு ஒண்ணு, ஒரு 40 இயர்ஸ் மேல அந்த மண்டபம் இருக்கு. அந்த சந்து திருமணம்னா முருகன் ஸ்ட்ரீட்னு திருமணம். அதுக்கு அடுத்து முதல் கடையே நம்ம தான் உள்ள திருமணம்னு. நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ சிக்கன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் மரம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதோட நேம் வந்து ட்ரீ சிக்கன் வச்சிருக்கோம். இது வந்து 100 கிராம்ஸ் வந்து 75 rupees தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஷாப்ல வந்து அப்புறம் ஐகானிக் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லோட ஃப்ரைஸ் இருக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலயும் பேவ் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம ஷாப்லயும் அது அவைலபிள் இருக்கு. நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் இதுல வச்சிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா நேஷ்வில் லோட ஃப்ரைஸ் வச்சிருக்கோம், இன்னொன்னு கொரியன் லோட ஃப்ரைஸ் வச்சுட்டு இருக்கோம், இன்னொன்னு மெக்சிகன் லோட ஃப்ரைஸ்னு வச்சுட்டு இருக்கோம். இது 3ஓட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா 209 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா 150 கிராம் பாப்கார்ன் சிக்கன் போடுவோம், 150 கிராம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுவோம். அது இல்லாம ஒரு 5 மயோ டைப் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாம வந்து கேப்சிகன் அண்ட் ஆனியன் அண்ட் கெச்சப்ஸ் ஒன்று போடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ட்ரீ சிக்கனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து டிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ட்ரீ சிக்கன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில போடணும். தண்ணியில டிப் பண்ணணும். தண்ணியில டிப் பண்ணிட்டு இது வந்து உடனே ஒரே செகண்ட்ல கூட எடுத்துலாம். இப்போ அவங்க வந்து 4 ட்ரீ சிக்கன் அட் டைம்ல போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இது ரொம்ப நேரம்லாம் இல்லை, உடனே வித்தின் செகண்ட் கூட எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் அகைன் மாவுல மறுபடியும் பெரட்டணும். திரும்ப அகைன் வந்து கரெக்ட். மாவுல பெரட்டினாதான் அந்த நம்ம கிட்ட வந்து அந்த கிரம்ஸ் ஒட்டும். அந்த கிறிஸ்பி வரதுக்காக தான் அந்த தண்ணியில போட்டு எடுக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் வந்து மாவுல டிப் பண்ணிட்டு ஆயில போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணா ஆயில்ல வந்து அந்த எல்லா கம்ஸும் இறங்கிடும். ஆயில் வந்து நீங்க அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும், ரொம்ப கருப்பாயிடும் ஆயில் எண்ணெய். ஓகே. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சேவ் ஆகும். அந்த கம்ஸ் தண்ணியில விடும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது தட்டும் போதே தெரியும் உங்களுக்கு கம்ஸ் அப்படியே உங்களுக்கு அந்த கிறிஸ்பி தெரியும். இப்ப வந்து இந்த ஆயில்ல போட்டுருக்காங்க. ஆயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஆயில் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா. நம்ம வந்து SVS சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றோம். நம்ம வந்து ஆயில்ல வந்து நம்ம இது பண்ணவே கூடாது. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் முக்கியம், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். இப்போ அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தான் என்னோட கெப்பாசிட்டி படிக்கும். இப்போ அவங்க 4 ட்ரீ சிக்கன் போட்டாங்க. இதோட குக்கிங் டைமிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 minutes. ஆமா. கஸ்டமர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 minutes குக் பண்ண வைப்பேன். ஒரு 5 minutes அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து டிஸ்பிளேல வச்சிருவேன் நான். கஸ்டமர் அகைன் வந்து பார்க்கும்போது வந்து ஆறிடும். கஸ்டமர் வந்து கேட்கும் போது அகைன் அந்த 2 minutes என்ன பண்ணணும், அகைன் குக் பண்ணி தருவோம், ரீகுக் பண்ணி தருவோம். ட்ரீ சிக்கன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, எடுத்தா இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்கும் பாக்குறது உங்களுக்கு. இதனாலதான் இது வந்து ட்ரீ சிக்கன் சொல்றாங்க. இது வந்து 100 grams 75 rupees. இப்ப இது வெளியே நான் ஒரு கடையில சாப்பிட்டுருக்கேன். அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் 120, 130 அந்த ரேஞ்ச் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ரேட் எக்ஸாக்டா தெரியும். பட் 100 grams தான் சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸ் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்காது. ஒரு 150 grams வந்து 200 grams இருக்கும். ஓகே. ஸோ அப்படி போட்டாதான் அது வரும். ஏன்னா இது வந்து எதுல வருதுன்னு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெக் அண்ட் டை பீஸ் வரும், லெக் அண்ட் டை சேர்ந்து வரும். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான். இப்படி
இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரீ சிக்கன் எப்படி குக் ஆயிருக்குன்ட்டு. இதான் ஃபுல் குக் போட்டு எடுத்தோம்னா அப்படியே உங்களுக்கு மரம் மாதிரி இருக்கும். இது வந்து பாப்கார்ன். சிக்கன் பாப் இது 100 கிராம்ஸ் வாங்கியிருக்காங்க. 80 rupees வருது. நம்ம 80 rupees. ஆமா, இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு தெரியும் பாப்கார்ன்ல பார்க்கும்போது. நம்ம ஷாப்ல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. லைவ் சிக்கன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தாலே சொல்லி இப்ப நான் போட்ட ட்ரீ சிக்கன் இதுதான் அந்த லெக் அண்ட் டைல வர்றது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டா தான் அந்த ட்ரீ சிக்கன் வரும். இது வந்து விங்ஸ், எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஆயில்ல போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். இது வந்து பர்கர் போடுறதுக்காக போறது, பர்கர் பேட்டி. தெரியும். சிக்கன் இந்த பர்கர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டியா தான் வச்சிருப்பாங்க, ரெடிமேட்ல ஆயில்ல போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. பட் நம்ம லைவ் சிக்கன்லயே கொடுத்துருவோம். இதுவும் டைப் பீஸ்ல வரும். சில இடத்துல கூட போடுறாங்க ஃப்ரெஷ்ஷா. ஆனா என்ன பண்ணா செஸ்ட் பீஸ்ல போடுவாங்க. அது அந்த நார் பீஸ் மாதிரி நார்மலா இருக்கும் பாருங்களா, சட்டை பீஸ்ல போடுவாங்க. அவ்வளவு இது வராது. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைப் பீஸ்ல தான் போடுறோம். நல்லா சாஃப்டாவே இருக்கும் உங்களுக்கு கிறிஸ்பியா போடுறதுனால. இது வந்து மோஸ்ட்லி நிறைய ஷாப்ல கிடைக்காது. ஃபிஷ் உங்களுக்கு அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபிஷ் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு. நம்ம கடையில வந்து ஐகானிக்னு பாத்தீங்கன்னா இது ஒன்று. இது வந்து பாஷா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பாஷா ஃபிஷ். உங்களுக்கு அந்த மீனோட ஸ்மெல்லும் இருக்காது, வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்மெல்லும் இருக்காது, வித் வந்து அந்த முள்ளு எதுவுமே இருக்காது. இன்னும் கிறிஸ்பி சூப்பரா இருக்கும். ஓகே. ஃப்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்னு சொன்னா நான் ஃபிஷ்ல சொல்லுவேன். இந்த ஃபிஷ் பாஷா ஃபிஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கோம். ட்ரீ சிக்கனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வந்து 75 rupees வரும். நம்ம சிக்கன்லாம் வாங்கும்போது ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா ஷாப்லயும் வந்து ஒரு வெஜ் மயோ கொடுப்பாங்க. அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்புக்குலாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேடா வந்து மயோலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சீஸ் மயோ. செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஜலப்பினோ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி. லாஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க இந்த ஒயிட் மயோ தான். இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். இந்த மயோலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 rupees வரும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரைட் சிக்கன் ஷாப்லயும் வந்து யாரும் ஃபிஷ் எல்லாம் போட மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பாக்குறேன். இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பாஷா ஃபிஷ். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஜூசியா இருக்கு. இதையா சொல்றேன், சாப்பிட்டு வரும் மச்சான். எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட். ஆக்சுவலா நான் மீனே சாப்பிட மாட்டேன். இவர் வந்து மீனே தொட மாட்டாரு. வரல எந்த டிப்பு யூஸ் பண்ணாம சாப்பிடும். மைனஸ் கூட ரொம்ப ஸ்மூத்னஸ், சாப்பிட்டு பயங்கர சாப்பிட்டு ஆடாது. அதே மாதிரி என்ன ஸ்பெஷல்னா இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா முள்ளே இல்லை. ஆக்சுவலா மீன்ல முள்ளு இருக்கும். இவங்க முள்ளு எல்லாம் இல்லாம நல்லா நீட்டா பக்காவா கிளீன் பண்ணி, அதான் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஃபிஷ்ல வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வரும், அது சுத்தமா வரல. மீன் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு, நல்லா ஜூசியா இருக்கு. கடிக்கும் போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்ன மீன்? எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பாஷா ஃபிஷ். ஃபிஷ் ஓப்பன் புட்டு காட்டுற பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட் பார்த்தது அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்படியே வாயில போட்டு அப்படியே நைஸா போகும். ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷோட பிரைஸ் தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 130 rupees தராங்க. அது எப்படி தராங்கன்னு தெரியல, எப்படி அவங்களுக்கு அஃபோர்டபுள் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு இந்த ஃபிஷ் வந்து. ஏன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிப்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. 4 விதமான டிப் கொடுத்துருவாங்க. இந்த டிப் சைஸ் இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 rupees டிப் சைஸ் வந்து இதுதான். எவ்வளவு குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. டிப் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசியா அதுல சாப்பிட போகும். அப்படியே தரமா இருக்கு. அந்த ஸ்பைசஸ் வந்து அப்படியே கொஞ்சம் மசாலா வந்து தூக்கலா இருக்கு. நல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க. வந்து சீஸ் ட்ரை பண்றேன். நீ ஒன்று சாப்பிட்றா. நார்மல் மயோ சீஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சீஸ் ஜலப்பினோ. இது வந்து நார்மலா கொஞ்சம் மைல்டா இருக்கு. நார்மல் மயோ சாப்பிட்டு பாருங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. ஒயிட் மயோ வந்து என்னோட ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி தான் சொல்லுவேன்.
நல்லா தரமா இருக்கு. உன்னோட ஃபேவரட் தான் வேலுமணி சீஸ் மேயோ. சீஸ் மேயோ. உனக்குதா? நம்மளுக்கு ஒயிட் தான்பா. நல்ல ஒரு டேஸ்ட். எப்பவுமே ஒயிட் தானடா தப்பாக்குதுண்ணா. டேஸ்ட். ஆக்சுவலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 சிக்கன் தான் ஆர்டர் பண்ணோம். நம்ம வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணோம். அந்த ஃப்ரைட் ஃபிஷ் வந்து அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்ல மெயின் பண்ணுமா. அந்த கேப்ல வந்து பார்த்தா நம்ம நண்பர் வந்து அந்த 3 சிக்கன் என்ன நிலமை பண்ணிச்சிருக்காரு. இன்னும் ஒரு பைட் கூட போல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. கட்சியில் நமக்கு மிஞ்சினது இது மட்டும் தான். இதை சாப்பிட்டு பார்ப்போம். மணி நீ எடுத்துக்கணும். நம்மளோட ஃபேவரட் ஆர்ட் அண்ட் ஸ்பைஸ். பீஸ் எடு ஃபர்ஸ்ட். நீ மாவு மட்டும் எடுக்கிற. பீஸே வரல. இந்தா எப்படி இருக்கு மச்சான்? உனக்கு எப்படி இருக்கு மச்சான்? சொல்லணும்னு சொல்ல நான் நல்லா இருக்கேன். எனக்கு பிடிச்சி. மச்சான் எப்பவுமே உண்மையா தான் பேசுவான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோடட் ஃப்ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் வந்து அதுல வந்து கொரியன், மெக்சிகன், நேச்சுரல் 3 இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் ஆர்டர் பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். நீ ஒரு பைட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இதோட குவான்டிட்டி மட்டும் பாருங்க விஜய். குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லா தராங்க. இதோட பிரைஸ் வந்து 209 தான். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த 4 டிப்புக்கு மயோ இருக்குல்ல, ஹேண்ட்மேட் மயோ. இந்த ஹேண்ட்மேட் மயோ 4மே போட்டுதான் இதை வந்து ரெடி பண்றாங்க. டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அந்த மெக்சிகன் லோடட் ஃப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடணும். இதோட ஆக்சுவல் ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. வந்து மேபி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடனால எப்படி இருக்கான்னு தெரியல. உனக்கு எப்படி இருக்கு? நாங்க ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஹாட்டா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானா. அதே மாதிரி இது ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா போதும். நைட் டின்னர் சாப்பிட்டு தரணும். ஏன்னா அவ்வளவு ஃபுல்லா குவான்டிட்டி வைஸ் இவங்க அதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. குவான்டிட்டிஸ் அது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் உங்ககிட்ட 2 பர்கர் வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பர்கர் வாங்கியிருக்கோம். செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக். ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு அண்டால கை விட்ட மாதிரி இது கிளாசிக் பர்கர். இந்த 2 பர்கர் வாங்கினீங்கன்னா காம்ப்ளிமெண்டரியா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் 400 ml பெப்சியும் தராங்க. இல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைல என்ன ஹைலைட்னா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் ஏதோ நம்ம பார்த்துன்னு ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல டிசைன் வந்து. அதே மாதிரி இவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மேல என்ன இது டாபிக் போட்டுருக்காங்கன்னா பெரிய பெரிய டாபிக் போட்டுருக்காங்க. அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா பாப்கார்ன் தான் போட்டு நம்ம சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நம்ம கான்செர்ட்ல பாப்கார்ன் மேல பாப்கார்ன் இல்ல மச்சான், அது பாப்கார்ன். அதான் ஏதோ ஒரு கார்ன். ஆனா அது மேல போடுற பொடி டேஸ்ட் அதுதான். சத்தியத்துக்கும் சரி 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 நல்லா இருக்கு. பர்கர் சாப்பிட்டு பார்ப்போமா? பர்கரை கடிக்க தான் கொஞ்சம் கஷ்டம். மச்சான் மூலிங்கிடு வாயே போக மாட்டேது. இது என்ன மாயா? இது போன மாயா போகுது. இது என்ன இப்படி மேல வலியுது பாரு தொட. இதுதான் டாபிக். இல்ல மூக்குல வலியுதுன்னு நாய் வலியா அந்த மாதிரி சாப்பிட்டது. இதுல வந்து பர்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது என்ன கொரியன் பர்கர். ஆக்சுவலா இது சிக்கன் பாருங்க, பில் பாருங்க. சிக்கனா? அது சிக்கன் தான் மச்சான். மான் கறி நினைச்ச சீமான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். பர்கர் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸ் நல்லா இருக்கு. இது வந்து எப்படின்னா நல்லா காரசாரம் சாப்பிட்றவங்க ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து நல்லா ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு சாப்பிடுறது. நல்லா ஸ்பைசஸ் சூப்பரா இருக்கு. என் மச்சான் ஒரு பைட் சாப்பிட்டு சொல்லிட்டேன் எப்படி இருக்கு. நீ சாப்பிடு. எந்த வார்த்தத்தில் நான் கடிக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். நான் அந்த வார்த்தை கடி மச்சான் அப்படியே ஒரு வார்த்தை.
எவ்வளவு பெரிய வாங்கி நல்ல டேஸ்ட். உங்களுக்கு அந்த கறி சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. ரொம்ப சாப்பிட்டா இருங்க. இன்னும் மணி நீ சாப்பிடு மணி. எங்க ஆரம்பிக்க ஆனா பர்கரே இவ்வளவு பெருசா இருக்கு. பர்கர் அவ்வளவு பெருசா இருந்தா எப்படி சாப்பிடுறது? அதான் அதே மாதிரி உள்ள டஃப் பண்ணிருக்க அந்த அந்த வெஜிடபிள்ஸ் ஆகுது, அந்த ஆனியன், அப்புறம் அந்த மேல எனக்கு அந்த லேயர், அந்த கோஸ் மாதிரி அந்த லேயர் வந்து அந்த இலை, அப்புறம் இது இருக்குல்ல குடமிளகா, இதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த சிக்கனோட கடிச்சு சாப்பிடும் போது அந்த பன்னோட சாஃப்ட்னஸும் அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு ஆடா இருந்தா பர்கர் வந்து சாப்பிட முடியாது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து ராவா வச்சிருவாங்க. எப்படின்னா அந்த ஒரு லேயர் மாதிரி ஒரு மசாலா மாதிரி போட்டு உள்ள சிக்கனே இருக்காது, அந்த கீமா மாதிரி பண்ணி வைப்பாங்க. இவங்க வந்து சிக்கன் வச்சிருக்காங்க, அதனால வந்து அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு. ஆக்சுவலா இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டேன், நான் கோஸ்ன்னு சொல்லிட்டேன். இதோட பேர் வந்து கோஸ்லாமா. ஆனா கோஸ் வந்து கொஞ்சம் இலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடா ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் லேயர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதனால வந்து சாப்பிடும்போது நல்லா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் பர்கர் வந்து ட்ரை பண்ண போறோம். எல்லாம் பர்கரோட அந்த இது பாருங்க, அந்த வித்து பாருங்க எவ்வளவு பெருசுக்கு பாருங்க. பர்கர் வந்து ஆக்சுவலா நான் சாப்பிட்ட பர்கர் இவ்வளோன்னு இருக்கும், குட்டியா இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பர்கர் நல்லா பெருசா தாராளமா கொடுத்துருக்காரு. பைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பைட் பண்ணா டேஸ்ட் வந்து சொல்ல முடியல. நான் சாப்பிட்ட புரியுது. இப்ப அந்த கிளாசிக் சாப்பிடுவோம். ட்ரை பண்ணா சாப்பிடலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வந்து இது நீங்க அந்த ஸ்பைசிலாம் எதிர்பார்க்க முடியாது. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம், நல்லா செட்டில்டா இருக்கு. அது வந்து ஸ்பைசஸ் வந்து விரும்புறவங்க, இந்த காரசாரமா சாப்பிட்றவங்க வந்து கொரியன் ட்ரை பண்ணலாம். நார்மலா வந்து எல்லாரும் சாப்பிடணும், இந்த கிளாசிக் ட்ரை பண்ணலாம். உண்மையா தரமா இருக்கு. இந்த மணி நீ சாப்பிட மணி சூப்பரா இருக்கு. எல்லாமே சிக்கன் தான்டா. இது கிறிஸ்பி தான். சும்மா சாப்பிட்டாதான் இன்னும் 2 பேர் வெயிட் பண்றாங்க. கேமராமேன் வெயிட் பண்றாரு. இது எப்படி இருக்கு? சத்தமா சொல்லு கொஞ்சம். வாய் போயின்னு பர்கர் தான் போதும், வாய் போட்ட தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அதுக்கு இருக்குது என்ன வித்தியாசம்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீ தான் சொல்ல, நீ தான். ஆமா இது நீ தான் சொல்லு. கிளாசிக் பர்கர். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்த? அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பர்கர் சாப்பிட்டல, அதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தது. காரம் வந்தது. அந்த காரம் மைனஸ் கறிக்கு கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கு. ஒரு தனி ஒரு ஃபீலா இருக்கு அந்த பர்கரும் அந்த பர்கர் ஃபீலும். டேஸ்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இல்ல டேஸ்ட் வேற. உன்னோட ஃபேவரட் எது? என்னோட ஃபேவரட் இது. உனக்கு மணி? அதுதான். ஏன்னா சாப்பிட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. இது சாப்பிடும்போது அது வந்து நீ அது சாப்பிடுறதுல இதை சாப்பிடுறதுனா இது உனக்கு பெஸ்டா தெரியும். என்னோட என்ன பொறுத்தவரையும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. காரசாரம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த கொரியன் பர்கர் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே பர்கர் தான் இந்த கிளாசிக் பர்கர். ஏன்னா இதுல வந்து இந்த காரம், இந்த ஸ்வீட், இந்த எல்லாமே வந்து செட்டில்டா இருக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா இந்த கடையில பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. 250 ரூபா வரையும் தான் ஹையஸ்ட் பிரைஸ். ஆனா நாங்க சாப்பிட்ட வரையும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. ஆனா பர்கர் நல்லா. ஆனா எங்களோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ், ஃப்ரைடு ஃபிஷ் அல்டிமேட். இப்ப வீட்டுக்கு வேற ஒன்று பார்சல் சொல்லிருக்கோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 1000 rupees வந்தது. அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ஃபிஷ் வந்து நான் பார்சல் வாங்கிட்டேன். அதே நண்பரும் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக நல்லா தான் இருக்கு.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல நீங்க ஆர்டர் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து ஒர்க் பண்றாங்க, எல்லாமே ப்ராப்பரா நீட்டா தான் பண்றாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஒன்று என்ன சொன்னா, இந்த கடையில வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. என்ன தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா, கடை வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இல்ல, இந்த மாதிரி தெரு உள்ள இருக்கு. லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா காந்திலால் கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா உள்ள பக்கத்தே தான் ஷாப்.